ஸோ ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஹைஸ் த ஹாரர் கேம் இந்த கேம் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் தான் திஸ் வீடியோ மே கண்டெயின் ஃப்ளாஷிங் இமேஜஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் தோஸ் வித் ஃபோட்டோ சென்சிட்டிவ் எபிலெப்சி. அதாவது இந்த டக்குன்னு இந்த இமேஜ் எல்லாம் அது 10 வருஷம் பேர் பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களை மட்டும் இது பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீடியம் போவோம், ஈஸி போய்ப்போம். ஏன்னா எப்படி இந்த கேம் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே மிஸ்டேக் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வெரி லிட்மேன் என்ன எப்போவுமே சரி. ஓகே, இதெல்லாம் நார்மலான இன்ட்ரோ தான், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோமா. மணி பேக்ஸ் டு ஃபைண்ட் 12. ஓகே, மொத்தம் 12 மணி பேக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இதில். ஆரம்பிச்சிடுவோமா. கண்ட்ரோல் த கேரக்டர் யூசிங் டச் கண்ட்ரோல்ஸ் மூவ் அண்ட் லுக். ஓகே, இங்கே என்ன இந்த பாக்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மணி பேக் ஒன்று கிடச்சிச்சு. மொத்தம் 12 நம்ம ஒன்று கருத்து பார்த்தோம், இன்னொன்று கிடச்சிருச்சு. மொத்தம் இப்போ 10 கண்டுபிடிச்சா போதும், இங்கே தப்பிச்சு போயிடலாம். இது என்ன புக் எடுக்க முடியல. சரி ஓகே, வேறு இது ட்ராயர்லேயும் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் மெனி அக்கௌண்ட் டைட்டல்ஸா. ஓகே வாட் வாஸ் ஸ்பேன் டூயிங் இட். ஏதோ ஒன்றும் போட்டிருக்க விடுங்க. இது இந்த பக்கம் என்ன இந்த ட்ராயர்ஸ் பார்த்துக்கோல. இன்னொரு மணி பேக் பார்க்கவே இல்லையா நம்ம. சரி, இந்த பக்கம் போவோம். மக்களே வளர்க்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டன் கீழே இங்கே சைடு இருக்குல்ல, அதை மட்டும் தட்டு விட்டுங்க போயிடுங்கப்பா. நம்ம போய் ஃபஸ்ட்டு இங்கே வெளியே இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. போய் அந்த அக்கா எங்கே இருக்காங்க போய் பார்ப்போமா. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. போவோமா வேணாமா. சரி போ. இது என்ன, அந்த கோஸ்ட் எங்கே இருக்கு கண்காணிக்கிறதுக்கு. ஓகே, இது ஒன்று எடுத்தாச்சு. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இது ஹேண்ட் ட்ரான் மாப்டும் நேவிகேட். ஓகே, அந்த ஹேண்ட் ட்ராயிங் இருக்குல்ல, இது நம்ம இந்த பேயை இங்கேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, என்ன ஒரு நம்பர். சரி, இது இன்னொரு நம்பரு. ஓகே, இது இந்த பியானோ. ஓகே, மொத்தம் 4 மணி பேக் கண்டுபிடிச்சாச்சு. இது எங்கள் பியானோ வாசிச்சு அந்த அக்கா வரப்போமா. இது சவுண்டு கேட்டு வருமா. யூ நெவர் கேம் யூ ப்ராமிஸ்ட். என்ன சொல்ல வரா புரியலையே. வாட் வாஸ் நாய்ஸ். அது என்ன சத்தம் அது. என்னங்க அது பக்கத்தில் வந்துட்டாலோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்குது. போவோமா, வெளியே நிற்பாவளோ. இல்லை சவுண்டு போயிடுச்சு. அப்போ போயிட்டா தான் நினைக்கிறேன். தைரியமாக வெளியே போவோம். ஓகே, இந்த கதவு தான் வந்தோம். இந்த கதவு இல்லை. இது என்ன கிச்சனா. அதான் கிச்சனை எப்படி அலங்காரமாக வச்சுருக்கீங்க. எப்போ நீங்கள் சாப்பிட்றது. என்ன ஓகே, டிஷ் வாஷர். இது இன்னொன்று மணி பேக். 12ல் 5 கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் இன்னும் 7 கண்டுபிடிக்கணும். இந்த ஓகே, இந்த ட்ராயர்ஸ்லாம் தொலைக்க முடியல நம்மளால். அப்போ தொலைணும். இது கீழே வாக்கு அங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே, வெளியே போவோம். சவுண்ட் எதுவும் கேட்கல இப்போதைக்கு. போய் அக்கா இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கதவுக்குள் போய் பார்ப்போமா. இங்கே என்ன இருக்குது. ஆணி சொல்லிக்கு இருக்குது. எ பார்சல் இட் வாஸ் நெவர் பீன் சென்ட். ஒரு அனுப்ப முடியாத ஒரு பார்சல் ஒன்று இருக்குது. சரி, இது கண் இங்கே ஒன்று இருக்குது, எடுத்துப்போம். மொத்தம் 2 கண். அந்த அக்கா இங்கே இருக்குன்னு கண்ணு இப்போ பார்ப்போமா. இங்கே இங்கே இல்லைங்க. கண்ணங்க ஓடு. ஓடு கதவுக்குள்ள ஓடிவோம். நல்ல வேலை. என்ன கதவுக்குள்ள இருக்குது. கிட்ட போனால் ஆட்டோமேட்டிக்காக கதவு பண்ணி எடுத்துங்க. இந்த ஓரமே நம்ம நின்றுப்போம். எதுக்கு போய் பக்கத்தில் நிற்கிறாளோ. பயங்கரமாக சவுண்டு கேட்குதப்பா. ஏக்கா நான் எல்லாம் விட்டுருக்கா. போமா. வேணாம் சவுண்டு போயிடுச்சுங்க, கம்மிடுச்சுங்க. இங்கே தாங்க சுற்றிட்டுருக்கா. இந்த சைட் போயிட்டா. சரி ஓகே, இப்போ நம்ம தைரியமாக போகலாம். சவுண்டை கம்மியாகிடுச்சு. ஓகே, இங்கே கண் சிம்பிள் அங்கே ஒன்று இருக்குது. சரி கிடக்கட்டும். இந்த கதவுக்குள்ள என்ன இருக்குது. அவன் மோஸ்ட்டாக ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்தில் தான் சுற்றிட்டுருக்கா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் மேலே கீழே போய் ஆனவே இங்கே மொத்தம் 2 இருக்குது. மொத்தம் 7 கிடச்சிச்சு. இன்னும் 5 எடுத்தால் தப்பிச்சிடலாம். இந்த ட்ராயர்ஸில் ஓகே ஓப்பன் பண்ண முடியல. இங்கே என்ன டிவியா. சரி ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த ட்ராயரில் என்னங்க மணி பேக் அங்கங்கே இருக்குது. ஆனால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் 5 நிமிஷம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு போயிடலாம். சாக்லேட் சிப் வச்சு 4 நிமிஷம் அப்படியே அட்லீஸ்ட். எல்லாம் தேவையில்லாத நம்மளுக்கு கொண்டாடி. என்னங்க டிவியில் ஏதாவது அடிக்குது. என்ன செஞ்சுறது. இது சூட் கேஸ் மாதிரி இல்லை. எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுதா. செவத்தில் பூன்னு தர போகிறான். ஆனால் பார்த்துங்களா, இவன் ஜஸ்ட் அந்த ஹால்வே அங்கே தான் போயிட்டுருக்கா. ஹால்வே ஸ்டெப்கிட்ட தான். நம்ம ரூம்குள்ளே இருக்கிறது அவருக்கு தெரியுது, ஆனால் வர முடியல அவரால். ஏன் அப்படி நோக்க முடியல. இது ஒருவேளை அந்த சூட் கேஸை கண்டுபிடிக்கணுமோ. சரி, இப்போதைக்கு அவள் வெளியே தான் நிற்கிறாளோ. ஆமாம் நிற்கிறா. போயிட்டாளா. என்னடா இது. ஜஸ்ட் கேப்ட் ஹிட்டிங்கா. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தானா. நான் தப்பாக இருக்கிறா. இம்பாசிபிள் பவுல் சார் வாய்ப்பே இல்லை. நான் எப்படி அவரை பார்த்தேன். அதுக்கு முடிவு இருக்குது. எதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் தான் அப்படியே ஃபஸ்ட்டு போவோம்.
இது ஓகே போயிட்டான்னு நினைக்கிறேங்க. லைட்ஸ்லாம் கம்மியாகிடுச்சு, அந்த கிளிச்சும் கம்மியாகிடுச்சு. போவோம், இதுக்கோ பொறுமையாக போவோம். அவள் முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட தான் இருக்கா. இந்த கதை ஐ கான் டிவியேட், ஐ நீட் டு ஃபைண்ட் மோர் பேக்ஸ். மொத்தம் இன்னும் 5 மணி பேக் முடிச்சா நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலாம். சரி ஓகே, இப்போ வர வழியில் ஸ்டெப்ஸு போய் தான் ஆகணும். கீழே போகணும், மேலே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே போய் பார்ப்போம் கீழே என்ன தான் இருக்குன்னு. அவள் பக்கத்தில் வந்தாலே 2 சிம்மில் காமிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மொத்தம் 3 கன்று நம்மகிட்ட இருக்குது. அதனால் பொறுமையாக போவோம். இந்த பக்கம் என்ன அங்கே ஒரு மணி பேக் இருக்குல்ல, பின்னாடியே வராளோ பயமாகவே இருக்கிறா. என்ன பண்ணுறது, இதெல்லாம் கதவா? சரி ஓகே. மொத்தம் என்ன அவ்வளோதாங்க. மொத்தம் 3 மணி பேக் கண்டுபிடிச்சாலும் அது போதும், தப்பிச்சிடலாம். இப்போது இந்த பக்கம் இந்த கதவை ஓப்பன் ஆகாதா? சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னென்னா இங்கே என்ன கிடக்குதுன்னு. இது சூட் கேஸாக பெட்டியா? சரியோ. இந்த பக்கம் அங்கங்கே இந்த கண் பேட்ச் இருக்குது. மொத்தம் 5 கண் பேட்ச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். இங்கே இன்னொரு மணி பேக் கிடக்குது. மொத்தம் அவ்வளோதான். இன்னும் 2 கண்டுபிடிச்சிட்டா போதும். மோர் நோட்ஸ் அஃப்கோர்ஸ், அதிக நோட்ஸ் ஒரு சால். இது ஏன்டா அங்கே சொல்கிறீங்க? அவள் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் அங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, மேலே பார்த்த மாதிரி தான். அப்போனா அவங்க இங்கே கீழே இல்லை போல். சரி டக்குன்னு பார்ப்போம். மணி பேக் இன்னும் அவ்வளோதான். 1 கண்டுபிடிச்சிட்டா போதும், தப்பிச்சு போயிடலாம். கமான் எங்கடா இருக்குது? இன்னொன்று ஒன்று தான். இங்கே இந்த சைடு எதுவும் இல்லை. இந்த சைடு இங்கே ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, எடுத்துக்கோ. அவ்வளோதான். இப்போது எஸ்கேப், மேலே தான் டோர் இருக்குல்ல, எஸ்கேப் ஆகிட வேண்டாம். ஓகே, இப்போ மேலே டக்குன்னு போய் அந்த எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி கிளம்பிட்டு வேண்டாம். இப்போது எந்த பக்கம் நம்ம கீழே வந்தோம்? நான் அதையே மறந்துட்டேனே. ஐயோ பார்த்துட்டா ஓடுது. சீக்கிரம் கூப்பிட்றா, ஓடுறா. அப்படியே உட்காந்துருவோம் நம்ம இங்கேயே. பக்கத்தில் வராடும். ஐ நீட் யூ வைட் இருக்கான். நான் நீ தேவைப்பட்டப்போ ஏன்டா வரலன்னு அசிங்கமாக நம்மளை கேட்குறா. என்ன சொல்கிறது? ஏம்மா சாரிம்மா, மன்னிச்சுக்க சொல்லிட்டோம்மா. இது காம்ப்ரமைஸாக விட்டோம். நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டை பார்த்துக்கிட்டு. இப்போது அவள் மேலே போயிட்டால. நான் பார்த்தப்போ மேலே போன மாதிரி தான் தெரிஞ்சு. இப்போ நாம் வர மேலே போகணுமே. போமா மேலே ரெடியாக நிற்கிறாளோ? இல்லைங்க. இப்போது லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆகுது. ஐயோ, எந்த பக்கம் வந்து வரா? எது எக்ஸிட்டு? ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம விட்டு தப்பிச்சுப்போம். இந்த ரூம்லேயே போனால் இருப்போம். இது என்ன அந்த சைடுங்க. கரெக்டாக இப்போ நம்ம நம்ம இந்த ரூமில் இருக்கோம்ல, நம்மளுக்கு லெஃப்ட் சைடு அந்த ஹால்வேல கரெக்டாக நின்றுருக்கா போல். அதனால் இதெல்லாம் கிழிச்சு அடிக்குது பயங்கரமாக லைட்டு. ஏம்மா டக்குன்னு போனால் நான் எக்ஸைட்டு வெளியே போயிடுவேன். டக்குன்னு இப்போ சீக்கிரம் போமா. இப்போ தான் பொருளே போட்டுருக்கேன். சொன்னதை கேட்டேன், கேட்டுருக்குமோ? சரி, இப்போது இதானே எக்ஸிட்டு. அப்பாடா, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போது நம்ம ஈஸி லெவலில் ஆடணும்ல. இப்போ நம்ம அது போய் நைட் மேரில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏன்னா ஓகே, நைட் மேர் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஆகிட போகுது. உள்ளே போவோம். வழக்கம் ஆஸ்யூஷுவலாக தான். இப்போ எடுத்தோடனே நம்ம ஒரு மணி பேக் அந்த ரூமில் இருந்துச்சு. என்ன எல்லா மணி பேக்கும் ஒரே ரூமில் இருக்குமோ? சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பீடாக நகராங்க நைட் மேர் விஷயத்தில். ஸோ நான் 2 ரன்னா. எந்த பக்கம்? சவுண்டு ரொம்ப அதிகமாகிட்டேன். கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு விளாண்டாங்க. ஸோ ஓகே, ஒரு ஆடை பார்த்து நம்ம திருப்பி ரிவைவ் ஆகிட்டோம். டக்குன்னு ரன் வந்தோடனே ஏதாவது பக்கத்தில் இருந்த எதுவும் டக்குன்னு உள்ள போய் ஒழிச்சிக்க வேண்டாம். சரி ஓகே, இது மொத்தம் இப்போ 3 ஐ பேட்ச் எடுத்துருக்கு. நம்ம இப்போ 30ல் 2 மணி பேக் எடுத்தாச்சு. இன்னும் 28 மணி பேக் எடுக்கணும். நைட் பேக் வெளியே எங்கிட்ட அங்கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பயமாக இருக்கேன். போகாமல் வெளியே வேணாமா? இன்னொரு இடத்த ஆடை கொடுத்து ரிவே பண்ணி விடுவாங்களா தெரியலையே. சரி, இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. மொத்தம் 4 மணி ஐ பேட்ச். கீழே இருக்காங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவரா? நானே டக்குன்னு நல்ல வேலை உள்ள வந்துட்டோம். இப்படி கீழே தான் இருந்தால் இப்படி எதுக்குள்ள வேலை வந்தோம். ஒரு நாள் நம்மளுக்கு தான் கீழே தெரிஞ்சு செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஒவ்வொரு ரூம் இந்த ரூம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஏன்டா திருப்பி இது ரூமுக்கு வரேன். ஓகே, இந்த கிச்சனு இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியப்பா. இங்கே ஓகே, மொத்தம் 2 மணி பேக் கிடச்சிச்சு. இந்த
இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. அவள் இங்கிட்டு நாங்களும் சுற்றிட்டு இருக்காங்க. எப்படிங்க போகிறது தைரியமா? கீழே வேணா போயானுமே. எது நம்ம மேப்பா? இந்த ஃப்ளோருக்கு மட்டும் மேப் படிச்சிருக்காங்க. சரி இப்போது பக்கத்தில் வெளியே தாங்க நிற்கிறான். ஏய் ஏன்னா ஃப்ளாஷ் மாதிரி மூவ் ஆகல. ஏக்கா விட்ருக்கா, இப்படி போமா? இந்த ரூம் போகல போய் பார்ப்போம். இந்த ரூமில் என்ன இங்கே இருக்குது? ஓகே, அதே நம்பர் தான். இதுன்னு இங்கே எதுவும் இல்லை. பியானோ சரி கிடக்கட்டும். இந்த ட்ராயரில் ஓகே, மொத்தம் 2 மணி பேக், மொத்தம் 6 கிடச்சிச்சு. இன்னும் 24 எடுத்தால் தப்பிச்சிடலாம். அதுக்கு எடுக்க விடுவாளா? அக்கா மன்னிச்சுக்கோக்கா, எப்படியா எடுத்துக்கிட்ட கிளம்பிட்டு இருக்கா, விட்டுருக்கா. இந்த பக்கம் நேராக போவோம். திருப்பி 2 ஓடு வச்சுக்கோ. வெளியே தாங்க நம்ம தான் காத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ நல்ல வேலை ரூம்குள்ளே வர மாட்டேங்கிறா, அதுக்கு பிரச்சனை இல்லை. வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு போதும். போ சீக்கிரம். திருப்பி ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கேனே, இது நல்லதையே இல்லை சுத்தமாக. சரி ஓகே மக்களை, இதோட முடிச்சிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோ கேம் பிளேயில் சந்திக்கிறேன். அதுக்கும் பத்திரமா இருங்கப்பா இந்த அக்கா கிட்டேருந்து.